Unit 2 Properties of Matter Module number 5 இந்த மாடியூல்ல நம்ம ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன பார்க்க போறோம். ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ தமிழ்ல வரிச்சீர் ஓட்டம், டர்புலன்ட் ஃப்ளோனா கலக்க ஓட்டம். ஓகே, நவ we discuss streamline flow. வரிச்சீர் ஓட்டம்னா என்ன? The liquid flows through a narrow horizontal tube. The velocity of flow is low. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. லிக்விட் ஃப்ளோ லோ வெலாசிட்டியில் இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா இருக்கும். எப்போ தமிழ்ல டர்புலன்ட் ஃப்ளோனா தமிழ்ல சுழிப்பியல் அல்லது கலக்க ஓட்டம். எப்போ ஒரு லிக்விட் கலங்கி ஓடும், அதோட வெலாசிட்டி கிரேட்டரா இருக்கும்போது லிக்விட்ல சுழல் ஏற்படும். அப்ப லிக்விட் லேயர்ஸ் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகும். எப்ப ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா இருக்கும், லோ வெலாசிட்டியா இருந்தா. அப்ப டயக்ராம் பாருங்க. Here the liquid flows with low velocity and the lines of flow, the layers, liquid layers flow parallel to each other. பாருங்க, liquid flows through a narrow horizontal tube. The velocity of flow is low and the liquid flow low velocity இருக்கணும். The flow of liquid at every point is parallel to the axis of the tube. The liquid layers ஒன்னுக்கு ஒன்று எப்பயுமே parallel flow ஆகிட்டு இருக்கணும். The velocity of all particles along a straight line parallel to the axis of the tube is same. The velocity of all particles along a straight line parallel to the axis of the எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்டை கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் சேம் வெலாசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்டை கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் எப்பொழுதுமே சேம் வெலாசிட்டி இருக்கும். அப்படின்னா அது ஸ்ட்ரீம் லைன், தமிழ்ல வரிச்சீர் ஓட்டம். ஓகே, டர்புலன்ட் ஃப்ளோ கலக்க ஓட்டம். எப்போ ஒரு லிக்விட் கலங்கும், வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும் போது. பாருங்க, the velocity of flow is high. ரைட்டா? The flow will not be parallel to the axis of the tube. பாரு, the flow அப்படியே வந்து என்ன செஞ்சிருது, parallel அப்படி சுழி வந்துருது. சரிதானா? அப்படியே வந்து ஒரு சுழி. அப்ப கலங்கி ஓடுது. அதனால இதுக்கு பேரு கலக்க ஓட்டம் ஆர் சுழி ஓட்டம். The flow will not be parallel to the axis of the tube. The velocity of all the particles along a straight line parallel to the axis of the tube will not be same. இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்டை கிராஸ் பண்ணக்கூடிய வெவ்வேறு பார்ட்டிகளுக்கு வெவ்வேறு வெலாசிட்டி இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டை கிராஸ் பண்ணக்கூடிய வெவ்வேறு பார்ட்டிகல் வெவ்வேறு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா அது டர்புலன்ட் ஃப்ளோ. ஓகேயா? ஓகே, ஒரு ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா அல்லது டர்புலன்ட் ஃப்ளோவான்னு எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணலாம்? ஒரு சிம்பிள் மெத்தட். என்ன செய்யறோம், ஒரு இங்க கலர்டு மேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் இன்ட்ரடியூஸ் பண்றோம். பாருங்க, இங்க் இஸ் இன்ட்ரடியூஸ் இன்டு வாட்டர். இந்த இங்கை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இஃப் த கலர்டு மேட்டர், தட் இஸ் இங்க், ஃப்ளோஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், தென் த ஃப்ளோ இஸ் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. ஸ்ட்ரீம்லைன் ஆர் லேமினார் ஃப்ளோ. இங்க் ஃப்ளோஸ் வித்தவுட் மிக்சிங். இங்க் என்ன செய்யல, ஒவ்வொரு லேயரோட மிக்ஸ் ஆகாம அப்படியே ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா அது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. செகண்ட் டயக்ராம் பாருங்க. Here ink is injected into the water. The ink, that is the colored matter, get mixed. Turbulent flow ல என்ன ஆகுது, ink get mixed with other layers of water. So நம்ம ஈஸியா ஒரு ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா டர்புலன்ட் ஃப்ளோவான டிஸ்டிங்விஷ் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும், ஒரு கலர்ட் மேட்டர் ஆட் பண்ணணும். இஃப் த கலர்ட் மேட்டர் மூவ்ஸ் இன் a straight line, then the flow is streamline flow. If the colored matter mixes, then the flow is turbulent flow. Critical velocity. The velocity at which streamline flow ceases and turbulent flow sets in is called critical velocity. இப்பதான் பார்த்தோம், ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டி கீழே இருந்தா லிக்விட் ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியை கிராஸ் பண்ணும்போது லிக்விட் ஃப்ளோ டர்புலண்டா மாறிடும். அப்ப எந்த வெலாசிட்டிக்கு கீழே இருக்கும்போது லிக்விட் ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன்டாகவும் அந்த பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு மேல போகும்போது டர்புலண்டாகவும் மாறுதோ அந்த வெலாசிட்டிக்கு பேரு கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. கிரிட்டிக்கல் வெலாசிட்டி இஸ் த வெலாசிட்டி அட் விச் த ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ stops and the turbulent flow sets in. ஓகேயா? எந்த திசை வேகத்தில் வரிச்சீர் இயக்கம் மறைந்து கலக்க இயக்கம் தோன்றுகிறதோ அந்த திசை வேகத்தை
மாறுநிலை திசைவேகம் என்று சொல்றோம். ஓகே, நவ் ரெனால்ட்ஸ் நம்பர். ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது ஒரு சாதாரண நம்பர். இட்ஸ் அ பியூர் நம்பர். சரி, இதை வச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு லிக்விட் ஃப்ளோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா அல்லது டர்புலன்ட் ஃப்ளோவான்னு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்னப்பா? ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் a pure number which determines the type of flow of a liquid through a pipe. ஒரு பைப்ல பாய்ந்து செல்லக்கூடிய திரவத்தின் ஓட்டம் வரிச்சீர் ஓட்டமா கலக்க ஓட்டமா, whether it is a streamline flow or turbulent flow, which may be easily find out with the help of Reynolds number. It's the formula Reynolds number NR. NR na R for Reynolds, N for number. So Reynolds number NR is equal to rho Vc into D by eta. Rho and the tube பாய்ந்து போகக்கூடிய லிக்விடோட டென்சிட்டி, Vc critical velocity. Critical velocity என்னப்பா? எந்த வெலாசிட்டிக்கு கீழே ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா இருக்கும் அந்த பர்டிகுலர் வெலாசிட்டிக்கு மேல போகும்போது லிக்விட் ஃப்ளோ டர்புலன்ட் ஃப்ளோவா மாறிடும். ஸோ Vc critical velocity and D diameter of the pipe அந்த குழாயின் விட்டம், eta coefficient of viscosity அந்த திரவத்தின் பாகியல் எண் அல்லது பாகநிலை குணகம். இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு நோன் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி NR கண்டுபிடிச்சிடலாம். If the Reynolds number is below 2000, then the flow is streamline flow. If the Reynolds number is above 3000, then the flow is turbulent. If the Reynolds number lies between 2000 to 3000, then the flow may switch over from one to another. என்ன சொல்றோம்ப்பா? ரெனால்ட்ஸ் நம்பரை இந்த ஃபார்முலால போட்டு கண்டுபிடிக்கிறோம். இந்த ரோ பிசி டி பை ஈட்டா அந்த 4 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ஆர் வேல்யூ தட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கிறேன். இஃப் த ரெனால்ட்ஸ் நம்பர் இஸ் லெஸ் தென் 2000, ரெனால்ட்ஸ் நம்பரோட மதிப்பு 2000 குறைவாக இருந்தால் அந்த திரவம் வரிச்சீர் ஓட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். அதே இது என்ஆர் வேல்யூ 3000 மேல இருந்தா திரவம் கலக்க ஓட்டத்தில் இருக்கிறது என்று சொல்லிடலாம். அதே இது 2000க்கும் 3000க்கும் ஊடால ரெனால்ட்ஸ் நம்பர் மதிப்பு இருந்தால் திரவம் ஒரு ஓட்டத்திலிருந்து மறு ஓட்டத்திற்கு, அதாவது வரிச்சீரிலிருந்து கலக்க ஓட்டமாகவோ அல்லது கலக்க ஓட்டத்திலிருந்து வரிச்சீர் ஓட்டமாகவோ மாறுவதற்காக இருக்கிறது என்று சொல்லிவிடலாம். புரியுதா? அப்ப ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன பார்த்துட்டோம். அப்ப இந்த மாடியூல்ல நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ப்பா? ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்ன, டர்புலன்ட் ஃப்ளோனா என்ன, கிரிட்டிக்கல் வெலாசிட்டினா என்ன, ரெனால்ட்ஸ் நம்பர்னா என்ன, அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க வரும்போது இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதிட்டு வரணும். Question number 1, what is streamline flow? Question number 2, what is turbulent flow? Question number 3, what is critical velocity? And question number 4, what is Reynolds number and what is its significance? Okay, boys? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரோட வர்றீங்க. ஓகே பாய்ஸ்.